ஒரு சிலர் மன்னிப்பு அப்படிங்கிறத கௌரவ குறைச்சலாக நினைப்பாங்க. அதுவே மன்னிப்பு கொடுக்குறோம், நான் தான் சாரி, இன்னொருத்தவங்க நம்மக்கிட்ட சாரி கேட்குறாங்க, நம்ம சாரி இட்ஸ் ஓகேன்னு சொல்ல போகிறோம் அப்படின்னா, மன்னிப்பு கொடுக்குறோம் அப்படின்னா அதை பெரிய அப்படியே தாராள பிரபு மாதிரி ஒரு நினப்பு இருக்கும். அப்படியெல்லாம் இல்லை. மன்னிப்பு அப்படிங்கிற ஒரு வார்த்தை 2 நபர்களுக்குள்ள இல்லை 2 குரூப்புக்குள்ளே இருக்கிற அந்த ரிலேஷன்ஷிப்பை அது ஸ்மூத்தாக எடுத்துகிட்டு போகும். ஒரு சில இடத்துல காயப்படுத்தின நபருக்கும் காயப்பட்ட நபருக்கும் நடுவில் அவர் சாரி கேட்கும் பொழுது அவர் எவ்வளோ காயப்பட்டாரோ அந்த நபர் எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்கன்னே சொல்ல முடியாது. ஒரு சிலருக்கு சாரி அந்த நபர் கேட்குறாரு அப்படின்னா இவர் சொல்லுவாங்க, காயப்பட்ட நபர் சொல்லுவார், அவர் வலி வேதனையில் தான் பேசுகிறாரு, அதை நான் இல்லைன்னு சொல்ல, நான் சொல்லும்பொழுது எல்லாத்தையும் பண்ணிவிட்டு இப்போ வந்து சாரி கேட்குறியான்னு சொல்லிட்டு பழி வாங்குறதுக்கு ரெடி ஆவாங்க. இன்னொரு மாதிரி ரியாக்ட் ஆகிறது எப்படின்னா, அவங்க வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பை எனக்கு வேண்டாம், அது பெற்றோராக இருக்கட்டும், கணவன் மனைவியாக இருக்கட்டும், ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், ஆஃபீஸாக இருக்கட்டும், எங்கே இருந்தாலும் ரிலேஷன்ஷிப்பை மொத்தமாக முறிச்சுக்கிட்டு தனியாக போயிடுவாங்க. அது ஒரு டைப். இன்னும் ஒரு சிலர் வந்து மன்னிப்பு கொடுத்து பழி வாங்கலாம் மாட்டாங்க, ஆனால் அமைதியாக இட்ஸ் ஓகேன்னு சொல்லிட்டு அந்த ரிலேஷன்ஷிப்லேருந்து தள்ளி வந்துடுவாங்க. ரொம்ப தூரம் தள்ளி வந்து பட்டும் படாமல் மெயின்டைன் பண்ணுவாங்க. இன்னொரு சிலர் ஒரு லிமிட்டில் இருப்பாங்க. அது அவங்களுக்குள்ளே என்ன நடந்துச்சோ அதை பொறுத்து, என்ன மாதிரியான காயப்படுத்தப்பட்டாங்களோ அதை பொறுத்து ரியாக்ட் பண்ணுவாங்க. காயம், மனதில் இருக்கிற காயம் மாறுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்க தான் செய்யும். அது மனித இயல்பு, அதை நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் ஒரு சிலர் வேணும்னே ஒரு சிலரை காயப்படுத்துவாங்க. கர்த்தர் அதை பார்த்து கொண்டிருக்கார். மனசுக்குள்ளே பிளான் பண்ணி இன்னொருத்தவங்களுக்கு எகெயின்ஸ்டாக பொய் பழி போடுறது, பிளான் பண்ணி அவங்களுக்கு எகென்ஸ்டாக போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கறது, பிளான் பண்ணி இவன் இப்படி பண்ணட்டும் மாட்டவிடலான்னு சொல்லிட்டு எல்லா கஷ்டத்தையும் அந்த மனுஷனை போட்டு படாத பாடுபடுத்திட்டு கடைசியில் போய் சாரின்னு சொன்னால் ஆண்டவர் மன்னிப்பாரா? ஒரு சில நேரத்தில் செய்த தவறுக்கு கட்டாய ஆக்கினைகள் வந்து தான் தீரும். இன்றைக்கி மனிதர்களுக்குள்ள மன்னிப்பு கொடுக்கறது வாங்குறது விடுங்க, ஆண்டவர் கூட எப்படி இருக்குது? மனுஷன் இன்னைக்கு ஓகே இட்ஸ் ஓகேன்னு சொல்லுவான், நான் திரும்பி வரும்போது இதை திரும்ப திரும்ப நீங்கள் பண்ணிட்டே தான் இருக்கீங்க, நீங்கள் அன்னைக்கு இப்படி பண்ணுறீங்கன்னு சொல்லி காட்டுவாங்க. அந்த டேட்டு டைமை கூட சொல்லி காட்டுவாங்க, இப்படி தான் நீ திரும்ப திரும்ப காயப்படுத்துறேன்னு சொல்லிட்டு. அது மனித இயல்பு. ஆனால் ஆண்டவர் அப்படி இல்லை. நம்ம மனுஷனுக்கு எகென்ஸ்டாக தவறு செய்தாலும், ஆண்டவருக்கு விரோதமாய் தவறு செய்தாலும் ஆண்டவர்கிட்ட போய் சாரி ஆண்டவரே அப்படின்னு சொல்லி கேட்கும்பொழுது, மனதார திரும்பி சாரி கேட்கும்பொழுது ஆண்டவர் அதை முற்றிலும் மறந்து மன்னிப்பார், திரும்பவும் வாழ வைப்பார். ஆனால் இன்றைக்கி நீங்கள் ஒரே ஒரு விஷயம் பண்ணுங்கள், முதல்ல உங்களை நீங்கள் மன்னிச்சிருங்க. இன்னும் அப்புறம் ஆண்டவர்கிட்ட திரும்புங்க. இது வரைக்கும் தெரிந்த தவறுகள், தெரியாமல் செய்தது, பிளான் பண்ணியே தவறு செய்தாலும் பரவாயில்ல, பாதிக்கப்பட்ட நபரை இப்போதைக்கு அவரை விடுங்க, அதை ஆண்டவர்கிட்ட பார்த்துக்கலாம். முதல்ல ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேளுங்க. ஆண்டவரே தெரிஞ்சுதா பண்ண ஆண்டவரே, வேணும் தான் தவறு செய்த, என்னை மன்னியும், உங்கள் கையில் ஒப்பு கொடுத்துட்றேன், என் லைஃப்பில் அதை சரி பண்ணுங்கன்னு கேளுங்க. உங்களுக்கும் ஆண்டவருக்குமான உறவு அது முதல்ல மன்னிக்கப்பட்டு சரி செய்யப்படட்டும். அதை சரி பண்ணுங்க. உங்கள் வாழ்க்கையில் மற்றதெல்லாம் எங்கெங்கே சரி பண்ணுமோ அதை கர்த்தர் சரி செய்வார். இன்னைக்கு முதல்ல மன்னிப்பை உங்களை மன்னியுங்க, ஆண்டவர்கிட்ட கேளுங்க. மற்ற தவறுகளை அப்புறம் பார்த்துக்கலாம். ஆண்டவருக்கும் உனக்குமான ரிலேஷன்ஷிப் அது சரியாயிருச்சுன்னா உன் வாழ்க்கையில் எல்லாமே சரியாயிடும். ஒன்றே ஒன்று செய்யுங்க, என்னெல்லாம் பிரியமெல்லாம் செய்ததையோ, தெரிஞ்சது தெரியாது இன்னும் ஏதாவது செய்திருந்தாலும் தவறு செய்கிற ஆண்டவரே சொல்லி மன்னிப்பு கேளுங்க, கர்த்தர் பார்த்துக்கொள்வார்.